guys, welcome to RS Journal. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to set up a routine. ஸோ இது பிளானர் சீரீஸோட ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இந்த வீடியோ மூவ் ஆன் ஆக போகுது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், சைடில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் இது பீக் டைம், ஸோ அதனால் எனக்கு வேறு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு, ஸோ அதனால் அப்படி நாய்ஸ் இருக்குது. ஓகே, ஆல் ரைட்ஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. லைக் ஒரு 5 இயர் பிளான் எப்படி செட் பண்ணணும், லைஃப் கோல்ஸ் எப்படி செட் பண்ணணும், தென் 1 இயர் கோல், ஆக்ஷன் பிளான், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷனாக நம்ம வந்து 1 இயர் ஆக்ஷன் பிளானோடு முடிச்சிருந்துருப்போம். அதுக்கப்புறமா ஆக்சுவலி நீங்கள் மந்த்லி கோல்ஸ் தான் நீங்கள் பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் அது கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ராசஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 1 இயருக்கு ஆக்ஷன் பிளான் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ரொட்டீனை செட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொட்டீனை செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். லைக் அந்த பிளானை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ரொட்டீன் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ரொட்டீன் செட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரொட்டீன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கிங்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கு என்னென்ன இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு வேலை பார்க்கலாம், சம்டைம்ஸ் 2 ஒர்க்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எத்தனை ஜாப்ஸ் பார்க்குறீங்களோ அத்தனை ஜாபையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதுக்கு ஒரு வீக் மண்டே டு சண்டே வரைக்கும் நீங்கள் என்னென்ன டைமிங்கில் அதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. லைக் இப்போ என்னோடய ஜாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் மார்னிங்கில் வந்துட்டு 1 வீக்குக்கு 2 டைமிங்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஷிஃப்ட்டுன்னு கிடையாது, பட் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா டியூட்டி இருந்துச்சுன்னா நான் ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா யூஷுவல் டைமிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். சேம் வே ஈவினிங் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் இருந்துச்சுன்னா வேறு டைமிங்க்கு வருவேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி இல்லைன்னா யூஷுவல் டைமிங்க்கு வருவேன். ஸோ எனக்கு மொத்தம் மார்னிங்கில் 2 டைம், ஈவினிங்கில் 2 டைம் எனக்கு இருக்கும். பட் அது என்றைக்கு கிடைக்கும், எப்போ வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் ஒரு ரஃப்பாக ஒரு ஐடியா இருக்கும். லைக் எனக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும்தான் அப்படின்னா, நான் டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும்தான் மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும், ஏர்லி மார்னிங். ஸோ அது எனக்கு ஒரு ரஃப்பாக வீக்லி ட்வைஸ் நான் போகிற மாதிரி இருக்குன்றது எனக்கு ஒரு ஐடியா, அவ்வளோதான். பட் ஸ்டில் அது எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். பிகாஸ் என்னோடய கொலீக் யாராவது வரல அப்படின்னா நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்கு நம்ம அவங்கள ஸ்ட்ரிக்டாக கேட்க முடியாது. ஸோ அதுதான் இங்கேயும். ஓகே, ரைட். இப்போது நான் என்னோடய டைமிங்ஸை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுப்பேன். நான் ஏர்லி மார்னிங் போகிறேன்னா அது என்ன டைம், அண்ட் யூஷுவல் டைமிங் என்ன. அதே தான் ஈவினிங்கும், நான் ஈவினிங் என்ன டைமுக்கு வரேன், அண்ட் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா டியூட்டி இருந்துச்சுன்னா அது என்ன டைம் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டைமிங்ஸ் என்ன அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ண அப்போது நான் ஈவினிங்கும் என்னோடய டைமிங்கை எழுதி வச்சுப்பேன். 6 to 7 என்னோடய டைமிங் அது. ஸோ அந்த டைமிங்கை நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன டைமிங்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள் போட்டு எழுதுங்க. ஓகே, ஸோ இது ஒரு ரஃப்பாக எழுதுனா கூட போதும். ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்லீப்பிங் டைம், நைட்டு உங்களால் எவ்வளோ டைம் வரைக்கும் முழிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்கு உங்களால் எந்திரிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கோ ஷை ஆகுறதுக்கோ இதில் ஒன்றுமே இல்லை. லைக் என்னால் சம்டைம்ஸ் 10 o'clock வரைக்கும் இருக்க முடியும். பட் ரொம்ப ரேராக 12 o'clock வரைக்கும் இருப்பேன்.
ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10:30 to 11 அப்படின்றத ஸ்லீப்பிங் டைமிங்க்கு போட்டுக்கிறேன். தென் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னால் 3க்கு எந்திரிக்க முடியும். பட் நான் 3க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா என்னோடய டே வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி இருக்கும். ஏன்டா டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு 4:30 to 5 வந்து ஏர்லி மார்னிங் டைமாக வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ரொம்ப ரஷ் பண்ணியும் நான் எந்திரிக்க வேண்டாம். அண்ட் அட் த சேம் டைம் நைட்டும் எனக்கு ரொம்ப ரஷ் பண்ணி உட்காந்துருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி டைமிங் எழுதிக்கோங்க. ஸோ இப்போது என்னோடய 2 டைமிங் கிடச்சிட்டு, என்னோடய ஒர்க் டைமிங் அண்ட் என்னோடய ரெஸ்ட் டைமிங் 2மே கிடச்சிடுச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற டைமிங் இருக்குல்ல, இப்போ நான் 5 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 6:30க்கு தான் நான் 7:30க்கு தான் நான் ஜாபில் இருக்கணும். பட் நான் 6:30க்கு நான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்து. ஸோ அப்போ நான் 6:30க்குள்ளே நான் என்னோடய ஏர்லி மார்னிங் டியூட்டிஸ் எல்லாமே முடிச்சிருக்கணும். லைக் நான் ஒர்க்குக்கு ரெடி ஆகணும், லன்ச் பேக் பண்ணணும், அண்டு வேறு ஏதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஒரு ரஃப்பாக ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் ரஃப்பாக ஒன்று போட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் யுவர் கோல்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 2 லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்றத நான் எழுத போகிறேன். என்னோடய இயர்லி கோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்னென்ன கோல்ஸ் உள்ளே இன்பில்ட் பண்ணணும் ரொட்டீனில் அப்படின்றத நான் வந்து ஒரு லிஸ்ட் எழுத போகிறேன். லைக் இப்போ நான் ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் உள்ளே இன்பில்ட் பண்ணணும். தென் அடுத்தது வேறு என்ன, மெடிடேஷன் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், எனக்கு இன்பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேறு என்னென்ன ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஸோ ரொட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கிறது என்னோடய பர்சனல் விஷ் இது. ஸோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நான் அப்படி பண்ணுறதுல எனக்கு ஹேர் கேர், ஸ்கின் கேர் பண்ணணும். அப்புறம் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எனக்கு கார்டன் டைமிங் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் நான் கார்டனுக்கு வாட்டர் போர் பண்ண போகிற அப்போவுமே நான் வந்து அந்த மீ டைமையும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்ன செட் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போடுறேன். ஸோ இப்போ என்கிட்ட 3 லிஸ்ட் இருக்குது. என்னோடய டைமிங்ஸ், என்னோடய ரெஸ்ட் டைமிங்ஸ், அண்டு என்னென்ன கோல்ஸ் நான் இன்கார்பரேட் பண்ணணும், அண்ட் என்னென்ன ரொட்டீன்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களால் பண்ண முடியல, அது 2வது விஷயம். பட் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்போது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி 2யும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக எழுதிக்கோங்க, என்னென்ன ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ எழுதுனதுக்கப்புறமா அதில் எது வீக்லி, டெய்லி அண்ட் மந்த்லி பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ டெய்லி பண்ணுறதுன்னு போட்டு டெய்லின்னு போட்டு ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க, வீக்லின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு, மந்த்லின்னு போட்டு ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே சப் கேட்டகரைஸ் பண்ணுறோம். வேறு எதையுமே புதுசாக இங்கே இன்பில்ட் பண்ணக்கூடாது, ரைட்? தென் இதை முடித்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணணும், வீக்லி என்னென்ன ஒர்க் பண்ணணும், அண்ட் மந்த்லி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ஒரு மந்த்லி கேலண்டர் எடுத்துகிட்டு அதில் மந்த்லி பண்ண வேண்டியதை ஃபஸ்ட்டு ஃபில் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ மந்த்லி பண்ண வேண்டியது அப்படின்றது இப்போ எனக்கு 4 சண்டேஸ் தான் இருக்குது. ஸோ நான் வீக்லி பண்ணுறதும் அப்போ தான் பண்ணணும், மந்த்லி பண்ணுறதும் அப்போ தான் பண்ணணும். ஸோ நான் சண்டேஸில் எனக்கு இப்போ மந்த்லியில் ஒரு 4 ஒர்க் இருக்குது அப்படின்னா நான் ஒரு சண்டேக்கு ஒரு ஜாப் நான் கொடுத்து வச்சுருக்கேன். லைக் த்ரெட்டிங் பண்ணணும் ஒரு மண்டே, ஒரு வீக்கில், இன்னொரு வீக்கில் ஒரு ஃபேஷியல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் மந்த்லி பண்ண வேண்டிய விஷயங்களை ஒரு வீக்குக்கு அசைன் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறமா வீக்லி பண்ண வேண்டியது நான் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ அதனால் வீக் டேஸில் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் இல்லாத டைம் எல்லாமே வந்துட்டு எனக்கு 1.5 hours ஈவினிங் கிடைக்கும், 1.5 hours மார்னிங் கிடைக்கும். ஸோ இந்த 2 டைமாக பேலன்ஸ் பண்ணி நான் ஒர்க்ஸ் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். ஸோ அது என்ன டேன்னு பார்த்து இந்த வீக்லி முடிக்க வேண்டியதை அது எதை முடிக்க முடியும்னு பார்ப்பேன்.
ஸோ அதெல்லாம் அதில் அசைன் பண்ணிடுவேன். டெய்லி பண்ணுறத ஆப்வியஸாக நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் அதில் தனியாக எழுதணும் அப்படின்றது அவசியம். ஸோ முடித்ததுக்கப்புறமா டெய்லிக்கு உங்கள் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லியில் என்ன பண்ணுவீங்க, மார்னிங் என்னென்ன பண்ணணும், ஈவினிங் என்னென்ன பண்ணணும், என்ன டைமிங்க்கு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இதை செட் பண்ணுறதோடு இல்லாமல் ஸோ இது இப்படி தான் நீங்கள் ரொட்டீன் செட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா எந்திரிச்சோம் ப்ரஷ் பண்ணணுன்றது ஒரு ரொட்டீனாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எது எது தேவையோ அதை நீங்கள் ப்ராப்பராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ரொட்டீன் பிளான் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ until then tune in for next video. Thanks for watching this video and please do subscribe.